ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைஸ். என்னுடைய ஃப்ரெண்டோட பேரப்பிள்ளை ஒரு 4-5 கிளாஸ் படிக்கிறான். அவன் எப்போ வெளியே விளையாட போனாலும் திரும்ப வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அஸ்வின் என்னையை இன்றைக்கி அடித்தான், அஸ்வின் என்னையை இன்றைக்கி தள்ளி விட்டான், என்னையை ரொம்ப திட்டினான், எங்களோட சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவன் என்கிட்ட சொல்கிறான், ஆண்டி நான் என்ன சொன்னாலும் அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க, அஸ்வின் என்னையை ரொம்ப தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு இல்லைடா, நான் உனக்கு சொல்கிறேன், ஆனால் நீ அதை கேட்க மாட்டேங்கிற. நான் உனக்கு என்ன சொன்னேன், அஸ்வின் உன்னைய தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னா அவங்க கூட சேராதன்னு சொன்னேன்ல அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா, சின்ன பிள்ளைக்கு அப்படி சேராதன்னு சொல்லி கொடுக்காதீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போது பையனோட அம்மா சொன்னாங்க, இல்லைம்மா, சில விஷயங்களில் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஒரு பையனை அவன் தொடர்ந்து என்ன ட்ரை பண்ணியும் அவன் இவன் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியலை அப்படின்னா அந்த பையனோட சேர்ந்து விளையாண்டு இவனுக்கு தான் அடியும் நஷ்டங்களும் வருது. அப்போ அதை பிள்ளைங்க படிச்சுக்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னான். அது ரொம்ப கரெக்டான விஷயம். பல நேரங்களில் நம்ம சொந்தங்களை நம்புகிறோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்புகிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோன்னா, அவன் திருப்பி என்னை இந்த மாதிரி பண்ணிட்டான், அவன் எப்பவுமே என்னைய மோசமாக தான் பேசுகிறான், அவன் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறான், எனக்காக ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆள் இப்படி தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா திரும்ப திரும்ப அவர்கிட்டயே போய் நின்று நாம் நஷ்டப்படுறதுல என்ன இருக்குது? ஒன்று, உங்களுக்கு அந்த ஆளை, அந்த மனுஷங்களே, அந்த உறவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த நஷ்டங்களை நீங்கள் தாங்கிக்கணும், வெளியே பேசக்கூடாது. இல்லை, இந்த நஷ்டங்கள்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஜென்டலாக அங்கேருந்து ஒதுங்கி வந்துடுங்க. அந்த உறவுகிட்ட இருந்தோ அல்லது அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தோ நீங்கள் ஒதுங்கி வர்றதன் வழியாக உங்கள் வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லானதாக வச்சுக்கலாம். நீங்கள் நிறைய நஷ்டப்பட வேண்டியது இருக்காது. அதை விட்டுட்டு எனக்கு ஃப்ரெண்டு வேணும், அவன் செய்கிற எந்த கெட்டதுகளும் எனக்கு வேண்டாம், அவனால் எனக்கு நஷ்டம் வரக்கூடாது, வந்தால் நான் இப்படி தான் புலம்புவேன் அப்படின்னா என்ன ஆகும்? உங்களை புலம்ப விட்டு எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. இதான் நடக்கும் இல்லையா? ஆகையினால் நாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை அல்லது ரிலேஷன்ஷிப்ஸை எப்போவுமே யோசிப்போம். நமக்கு நிறைய நஷ்டங்களை கொண்டு வர்றாங்க, நம்மளால் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியலை, அல்லது அவங்கள கொஞ்சம் கூட மோல்டு பண்ணி எடுக்க முடியலை அப்படிங்கிற நிலைமைகள் இருக்குமா இருந்தால் அந்த மாதிரி மனிதர்களை விட்டு எட்டி இருக்கிறது தப்பு இல்லை. எல்லா நேரமும் நம்மளால் நஷ்டங்களை சமாளிக்க முடியாது இல்லையா? இந்த சின்ன குழந்தை அவன் எல்லா நேரமும் என்ன அடிக்கிறான், நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா அது அவன் சின்ன பையன், அதனால பிரச்சனை இல்லை. பெரியவங்க அதை பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் பெரிய ஆட்கள் ஆனதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளை நாம் தான் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அப்படின்னா கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோடு நாம் இருந்துக்கிட்டோமா இருந்தால் இது மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ், இது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் எட்ட வச்சு பழகிக்கலாம். அவங்களுக்கு நம்ம தேவையில்லை, அவங்களுக்கு நம்மளுடைய அன்பு தேவையில்லை, உறவு தேவையில்லை அப்படின்னு வரும்போது நாம் எட்டி இருக்கிறதுல தப்பு இல்லை. நாம் பக்கத்தில் போனாலே நமக்கு அவங்க கெடுதல் தான் செய்கிறாங்க அப்படிங்கும்போது நாம் எட்டி இருக்கிறது தப்பே இல்லை. எட்டி இருக்கிறது அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. 2 பேருக்கும் நன்மை எதுவோ அதைத்தானே நம்ம செய்யணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த ரிலேஷன்ஷிப்போ அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்போ கொஞ்சமாச்சும் ஹெல்த்தியாக இருக்கும். இல்லையா இருந்தால் எல்லா நேரமும் நாம் அவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த தன்மை வேண்டாம் நமக்கு. அதை விட நாம் கொஞ்சம் எட்டி இருக்கிறதுனால நம்மளுடைய சமாதானத்தையும் நம்ம சேவ் பண்ண முடியும், அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்க முடியும். அவங்க கிட்ட போகிறதுனால தான் அவங்க நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்க இல்லையா? ஆகையினால இனிமேல் உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்போ உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் புலம்பாதீங்க. அதை என்ன பண்ணலாம் ப்ராக்டிக்கலாக அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி எவ்வளவு தூரம் தள்ளி நின்னால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்னைய தொந்தரவு பண்ணாது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க.